நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானுக்கு 16 உபச்சாரங்களை சமர்ப்பிக்க வேணும். உபச்சாரம்னு சொன்னால் ஒரு பெரியவர், அவருக்கு நாம் நம்முடைய பிரீத்தியை வெளிப்படுத்த வேண்டும். நாமோ எளியவர், அவருக்குரிய மதிப்பு, நமக்கு இருக்கிற எளிமை, இதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கக்கூடிய கிரியைகள், செயல்கள், அதைத்தான் உபச்சாரம்னு சொல்லுகிறோம். ஒரு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார், உட்காருங்கோ என்று சொல்லி அவருக்கு ஆசனம் கொடுக்கிறோம். அதுவே அவருக்கு செய்யும் உபச்சாரம். பாலோ மோரோ அருந்துகிறீர்களா என்று கேட்கிறோம், அது அவருக்கு செய்யும் உபச்சாரம். அப்போ ஒருத்தருக்கு நாம் அவரிடத்தில் வச்சிருக்கிற மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய முறைகள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முறைகள், இதெல்லாத்தையும் தான் உபச்சாரம்னு சொல்கிறோம். இதை சேர்த்து ஆராதன சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தா புரிஞ்சுப்படும். ராதனம், ராதிரு பிரீணனே என்று தாது. ராதிரு பிரீணனே, பிரீணனம்னால் பிரீத்தி செய்வித்தல், அன்பு செய்வித்தல், திருப்தி அடைவித்தல் என்று பொருள். அப்போ ராதிருங்கிற தாத்துவிலிருந்து அன்படைவித்தல், திருப்தி செய்தல், ஆனந்தப்படுத்துதல் என்று பொருள்படும். என்கிற எழுத்து முதல்ல வந்திருக்கோ இல்லையோ, சமந்தாத்துன்னு சொல்லுவார்கள். இப்போ ஆபாதம், ஆபாதச்சூடம், மௌலி என்றெல்லாம் நீங்கள் கேட்டுப்பட்டிருப்பீர்கள். சேத்து ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்லலையா? சேத்துவிலிருந்து ஹிமாச்சலம் வரை அப்படின்னா ஆங்கிறத சேர்த்தோம்னால் முழுவதும் என்கிற அர்த்தம் வரும். அப்போ ராதிரு பிரீணனே, அன்பு அடைவித்தல், அன்பு செய்தல், ஆன்னு சேர்ந்தபடியால் முழுவதுமாக அன்பு அடைவித்தல். என்னென்ன செயல்களாலே ஒருத்தருக்கு திருப்தி ஏற்படுத்த முடியுமோ, ஆனந்தத்தை கொடுக்க முடியுமோ, அந்த அனைத்து செயல்களையும் சேர்ந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆராதனம். அப்போ ராதிரு பிரீணனம்னு தாது, ஆன்னு சொன்னதுனால் எல்லா வகையிலும்னு அர்த்தம். அப்போ ஆராதனம்னால் அனைத்து முறைகளாலும் அவருக்கு பிரீதி ஏற்படுத்துவது. அந்த செயலுக்குத்தான் ஆராதனம்னு பேர். அதற்கு இருக்கிற மதிப்பு தெரியணுங்கிறதுக்காக திருவாராதனம் என்று சேர்த்து சொல்லுகிறோம். திரு சொல்லுவது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அநேகமாக அனைத்துக்குமே உண்டு. திருவாராதனம், திருவாபரணம், திருவொத்துவாடை அப்படின்னு சொல்கிறச்சே அந்த வரிசையில் பெருமானுக்கு கண்ணமுது சமர்ப்பிக்கிறோம். பாயசம்னு சொல்கிறதில்லை, கண்ணனமுதுன்னு சொல்கிறோம். அதுலேயும் திருக்கண்ணனமுது, திருக்கண்ணமதுன்னு சொல்கிறோம் இல்லையோ. அப்போ அந்த திரு சேர்த்தால் அது பகவத் சம்பந்தியான பொருட்களை குறிப்பது. ஆபரணம்னு சொன்னால் நாம போட்டுக்கிற நகைகள், ஆனால் திருவாபரணம்னு சொன்னால் அவனுக்கு சாத்துகிற ஆபரணங்கள், நகைகள். திருமஞ்சனம், மஞ்சனம்னு சொன்னால் நாம் நீராடுவது, திருமஞ்சனம்னு சொன்னால் அவனுக்கு நீராட்டுவது. அப்போ அவருடைய நீராடல் திருமஞ்சனம், அவருக்கு ஆபரணங்கள் திருவாபரணங்கள், அவருடைய போனகம் திருப்போனகம், அவருடையது எதுவாக இருந்தாலும் அதோட திரு சேர்கிறது. அதனால் ஆராதனம்னு சொல்லச்சேவும் திருவாராதனம் என்று சேர்த்து தான் பார்க்க வேண்டும். இப்போ பெருமானை எல்லா வகைகளாலும் திருப்தி செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள். இப்போ இந்த எல்லா வகையாலுங்கிறதுக்கு அர்த்தம் பார்ப்போம். நாம் செய்கிற செயல்களில் எல்லா வகையாலுமா, இல்லை அவர் ஏற்றுக்கிற வகையில் எல்லா வகையாலுமா? அப்போ நாம் செய்யறதுல எல்லா வகைன்னு சொன்னால் காயிகம், மானசம், வாச்சிகம், எல்லா வகைகளாலும் அவருக்கு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக. அப்படின்னா நம்முடைய பேச்சால் திருப்தி, நம்முடைய செயல்களால் திருப்தி செய்கிறோம், நம்முடைய நினைவால் திருப்தி செய்கிறோம். மனம், மொழி, மெய் என்னும் 3 உள்ளன. அதில் மனத்தால் செய்ய வேண்டிய திருப்தி ஆனந்தம்,
மொழியால் அடைவிக்க வேண்டிய திருப்தி ஆனந்தம், உடலால் செய்ய வேண்டிய திருப்தி அதனால் ஏற்படுத்துகிற ஆனந்தம். இப்படி நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த 3 வகையாலும் அவருக்கு ஆனந்தத்தை ஊட்டினால் அது முழுமையாக ஆராதனம் இல்லையா. அப்போ சப்தத்துக்கு முழுமையாகன்னு அர்த்தம். ஏன்னா நாம் முழுமையாக பண்ணாமல் ஒருத்தருக்கு நன்னா தலையை திறந்து உழைப்போம். கிளம்புற சமயத்துக்கு ஷட்டுன்னு தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வாங்கி கட்டி கொண்டு வருவோம். இதையும் பார்த்துருக்க இல்லையோ. கல்யாணத்துக்காக ஓன்னு உழைப்போம், முடிச்சுட்டு கிளம்புற சமயத்துக்கு எதையான ஒன்று தேவையில்லாத சொல்லிடுவோம். செஞ்சதெல்லாம் ஒருத்தருக்கும் தோணாது, சொன்னது மட்டும் நிற்கிறது இல்லையோ. அப்போ என்னாச்சு, நன்னா செயலால் திருப்தி அடைவிச்சுட்டு சொல்லால் அதிருப்தியாக போச்சு இல்லையோ. அப்போ இது முழுவதுமான திருப்தி இல்லை. இதுக்காகத்தான் சொல்லாலும் மனத்தாலும் செய்கையாலும் அனைத்தாலும் திருப்தி அடைவிக்கும் பிரகாரம். அதனால் இது இந்த விதத்தில் ஆராதனை. இப்போ பகவானுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்போம். அவருடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தால், அவர் ஆறாரிடத்தில் ஆராதனம் பெற்றுக்கொள்வார். ஒருத்தருக்கு யாராரால திருப்தி ஏற்படும்? தாசர்களால் திருப்தி, புத்திரன் புத்திரியால் திருப்தி, கணவனால் திருப்தி, மனைவியால் திருப்தி, தான் கண்ணால் பார்க்கறதுனால திருப்தி, காதால் கேட்கறதுனால திருப்தி, கையால் தொடறதுனால ஆனந்தம், வாயால் பேசுறதுனால ஆனந்தம். இப்படி வாங்கிக்கிற ஒரு மனுஷனுக்கு பல விதத்தில் ஆனந்தம் இருக்கும் இல்லையோ. இப்போ ஏற்கனவே சொன்னது சமர்ப்பிக்கிறவனை பற்றி, கொடுக்குற மனுஷனை பற்றி. இதே போல் பகவான் தெய்வம் வாங்கிக்கிறாரோ இல்லையோ, வாங்கியிருக்கிறவருக்கு ஒரே விதத்தில் ஆனந்தம் இருக்குமா? யார்கிட்ட வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும், என்ன வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும், எங்கே வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும், எப்போ வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும், எப்படி வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும். இதில் பல வகைகள் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும், எப்படி வாங்கிக்கிறோங்கிறத பொறுத்து ஆனந்தம் மாறும். இதில் பல வகைகள் இருக்கும் இல்லையா. இப்போ இது இத்தனையும் பெருமாளுக்கு திருப்தி ஏற்படும்படி செய்ய வேண்டும். அப்போ நாம் என்ன ஆராதனை பண்ணுறோமோ அதனால் அவர் எப்பப்போ வாங்கிட்டாரோ அந்த திருப்தி வரணும், யாரிடத்துல வாங்கிட்டு இருப்பாரோ அந்த திருப்தி வரணும், என்னென்ன வாங்கிட்டு இருப்பாரோ அந்த திருப்தி வரணும், எங்கெங்கே வாங்கிட்டு இருப்பாரோ அந்த திருப்தி வரணும். இப்போ இப்படி பார்ப்போமே, கோகுலத்து பெண்டிரெல்லாம் எப்படி ஆனந்தம் கொடுத்துருப்பாளோ விதுரர் அப்படி ஆனந்தம் கொடுத்துருப்பார். விதுரர் எப்படி ஆனந்தத்தை கொடுத்துருப்பாரோ அர்ஜுனன் அப்படி ஆனந்தம் கொடுத்துருப்பான். அர்ஜுனன் எப்படி ஆனந்தம் கொடுத்துருப்பானோ நம்மாழ்வார் அப்படி ஆனந்தம் கொடுத்துருப்பார். இதுலேயே மாறி எடுத்து பாருங்க, ஆளாளுக்கு பெருமாள் எப்படி ஆனந்தம் கொடுக்குறாருங்கிறது மாறிப்போச்சு. அதே அவருக்கு நாம் சந்தனம் பூசி விடுறோம். சந்தனம் பூசின்றா குழு குழுன்னு இருக்கும், அதையே நீர் சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னால் சந்தனம் பூசிண்டா குடுக்குழுன்னு இருக்கும், ஆனால் பழரசம் சாப்பிட்டா குடித்தா தான் குடுக்குழுன்னு இருக்கும். அப்போ பொருளால் மாறி போகிறது இல்லையோ. சமர்ப்பிக்கிற பொருளால் ஆனந்தம் மாறுறது, யாரிடத்துலேருந்து ஆனந்தம் வாங்கிக்கிறாரோ அதனால் மாறுறது. சரி, நன்னாவே சமர்ப்பிக்கலாம். தூபஹாரத்தி பெருமாளுக்கு காட்டணும், நன்னா அகிர் புகை சாம்பிராணி புகையெல்லாம் போட்டால் தான். ஏன்னா பெருமாள் தீர்த்தமாடி இருக்கார், திருமஞ்சனம் கண்டருள் இருக்கார், அவருக்கு நம்ம தூபம் காட்டணும், சந்தனம் கொண்டு பூசணும், அகிர்புரை சாம்பிராணி எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே குழந்தைக்கு குளிருக்கு எதமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு மஞ்சனம் ஆட்டிடுறோம், ஆன பிற்பாடு அதுக்கு தலைக்கெல்லாம் புகை போட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையோ. ஏன்னா அது குளிர் ஒன்றும் ஜலதோஷம் பிடிச்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக தூபஹாரத்தி காட்ட வேண்டியதுதான். இப்போ எடுத்துப்போம், இந்த நாளில் எடுத்துப்போம். நல்ல சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயில். அந்த வெயிலில் எவ்வளவு தணல் போடணுமோ பெரிய தூபக்காலில் தணலை போட்டு ஆந்தனே அதுக்கு சாம்பிராணி புகையை போட்டு பெருமாளுக்கு ரொம்ப குளிர் நோய் வந்துடும், அதனால் அவருக்கு நிறைய அதை நான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு விடாமல் தூபத்தை அவரிடத்துல காமிச்சுட்டே இருந்தோம்னா திருப்தி வருமா? அப்போது காலத்தை பொறுத்து மாறி போச்சு பார்த்தீங்களா. நல்ல குழு குழுன்னு இருக்கிற படரசம் அதை இப்போ கொடுத்தோன்னா நன்னா வாங்கிடுவார். மார்கழி மாதம் குழு குழுன்னு படரசத்தை பிழிந்து பகவானுக்கு இந்தாரும். நீர் ஜகத்தையே படைத்தவர், அக்னேர் அக்னிகி பிரபோ பிரபு, அக்னியும் உம்மை ஒன்றும் பண்ணாது, குளிரும் உம்மை ஒன்றும் பண்ணாது, நாங்கள் தான் வெயிலுக்கும் குளிருக்கும் அகப்பட்டுருக்கோம், உமக்கு குளிரும் ஒன்றும் பண்ணாது, உமக்கு நெருப்பு ஒன்றும் பண்ணாது, ஆகவே இந்தாரும் குழு குழுன்னு சாப்பிடும்னு பனித்துகள் அதில் போட்டு கொடுத்தோம்னால் அது அவருக்கு திருப்தி ஏற்படுத்த போகிறதா? ஆனால் இப்போ என் சொன்னதெல்லாம் உண்மை. அவருக்கு குளிரும் ஒன்றும் பண்ணாது, வெயிலும் ஒன்றும் பண்ணாதுங்கிறது உண்மை. ஆனால் நாம் ஒருத்தருக்கு பிரீத்தி அடைவிக்கிறதுக்காக ஒரு காரியம் செய்யும்போது
வேணும்னு தப்பாக அந்த காரியம் பண்ணால் அவருக்கு எப்படி கொடுக்கும்? அப்போ நாள் எந்த மாதங்கிறதுனால மாறி போகிறது, யாரிடத்துலேங்கிறதுக்காக மாறுறது, என்ன சமர்ப்பிக்க போகிறாருங்கிறதுக்காக மாறுறது, எப்படி சமர்ப்பிக்கிறாருங்கிறதுக்காக மாறுறது, இப்படி பல மாறுதல்கள் இருக்கும் இல்லையோ. இப்போ ஆராதனம் என்றால் இத்தனை வகையிலையும் பெருமாள் திருப்திப்படணும். ஆறு சமர்ப்பிக்கிறாளோ எல்லாரும் கொடுத்ததையும் அடியன் கொடுக்கணும். அப்படின்னா விதுரர் கொடுத்த ஆனந்தம், ஆழ்வார் கொடுத்த ஆனந்தம், கோபிகைகள் கொடுத்த ஆனந்தம் இத்தனை அடியனே கொடுக்கணும். பழரசத்தில் இருக்கிற ஆனந்தம், நன்னா சுட சுட புளியோதரை கொடுத்த ஆனந்தம் அதையும் அடியனே கொடுக்கணும். ஷால்வை போத்தினா இருக்கிற ஆனந்தம், இல்லை ரொம்ப வெப்பமாக இருக்குது, பெருமானுக்கு எல்லாத்தையும் கிளஞ்சிவிட்டு மெல்லிசாக ஒரு காஸ் வத்திரம் சாதி அதோடு இருக்கட்டும் பெருமாள் இப்போ அப்படின்னாலும் ஆனந்தம். கபாய் சாத்திக்கிறார், குல்லா சாத்திக்கிறார். பல விதேசங்களுக்கு போனேன்னா மார்கழி மாதத்தில் முழுக்க கபாய் 30 நாளைக்கு 30 பாசரத்தை எழுதி திருவல்லிக்கேணி பார்சாரதி கபாய் சாத்திக்கிறார். அப்படின்னா வெல்வெட்டில் தைச்சு திருவடியிலேருந்து திருமுடி வரை சாத்திராடோ இல்லையோ. அதே கபாயை இப்போது வைகாசி மாதம் சாத்தினால் அவருக்கு ஏன் திருப்தி வருமானால் வராது இல்லையோ. அப்போது நான் ஒருத்தனே மார்கழி மாதம் சமர்ப்பிக்கிறது, சித்திரை மாதம் சமர்ப்பிக்கிறது, விதுரர் கொடுத்தது, கோபிகைகள் கொடுத்தது, உள்ள சாப்பிட வேண்டியது, வெளியில் பூசிக்க வேண்டியது, என்னென்ன உண்டோ அனைத்தையும் கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையோ. அப்போ தான் அவருடைய கண்ணோட்டத்திலேருந்து அது திருப்தி ஆகும். இப்போ நம்ம கண்ணோட்டத்திலேருந்து ஆராதனம் எல்லா விதத்தில் திருப்தி அளிக்கணும். அது மானசம், காய்கம், வாச்சிகம். அவருடைய கண்ணோட்டத்திலேருந்து எல்லா விதத்திலையும் திருப்தி அளிக்கணும். தேச, கால, வஸ்து, அதிகாரி, ஆறார், இந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசம், காலம், வஸ்து, அதிகாரி, பாவம். பாவம்னா அந்தந்த அதிகாரிக்கு எந்த பாவனையோடு சமர்ப்பிக்கிறான்னு இருக்கும் இல்லையோ. இது பாவம் இல்லை, பாவம். 4வது பா. எந்த அதிகாரி எந்த பாவனையோடு சமர்ப்பிக்கிறான், இது கொண்டு பெருமாள் திருப்திப்பட்டுகிறார். அப்போ இந்த ரெண்டுமே முழுமையாக நிறைவேறணும். நிறைவேறினா ஆராதனை நிறைவேறிற்று என்ற அப்பதான் பொருள்படும்.